வாழ்ந்து கொண்டு வருகின்றேன். என்னை பெற்றெடுத்துடனே என்னுடைய தாத்ததை இருவருமே என்னை விட்டு பிரிந்துட்டார்கள். அன்று முதல் இன்று வரை இந்நாட்டு காவலகாரனை செய்து வாழ்த்து வருகிறார். இப்போது சென்று காவலகாரனை பார்க்கணுமே. தாய் தந்தை இறந்த பிறகு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் உள்ள செல்லமா ஆமாண்டா. நீ எந்த நேரமும் சந்தோஷமா தான் இருக்கணும். அதை பார்த்தா மலரணும். அங்கே சென்று சந்தோஷமா ஆடி போகலாம். ஏதோ ஒரு ஆடவர் சோகத்துல அழுது கூட இருக்கிறாருடா. அந்த ஆளுக்கு என்ன மன கஷ்டம் தெரியலையே. சரி வாடா. ஏண்டா நீ என்ன செய்ய தெரியுமா? நீ போய் இந்த பிரமா தேடி பாரு, நான் இந்த பிரமா தேடி பாக்குறேன். யாரா சிறந்த குரல் கொடு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா. ஏண்டா பாத்தியா இந்த மலரோடத்துல இவர் யாருன்னே தெரியல, மழைக்கு போட்டு இருக்காருடா. ஐயோ அந்த மயக்கம் போட்டுவீல, அந்த சேர் கஷ்ட பாத்துங்கறான். ஏண்டா ஏய் இது யாருடைய நாடு? என்னுடைய நாடு தானே. என்னுடைய நாட்டுல ஏதாச்சும் உயிர் பண்ண யாரடா கேட்பாங்க? என்னதானே கேட்பாங்க? ஓடி போய் தண்ணி எடுத்து கொண்டு வாடா. என்னடா செய்ற?
நாக்கு வெட்டி போது எரிவல்ல போறோம் போது போது அம்மா நான் எங்க இருக்கிறேன்? வடல இப்ப நாடகம் பண்ண மேல பத்துங்க. நான் எப்படி வந்தேன்? நகேந்திர வண்டியை தான் வந்துக்கிறேன். எந்த கம்யூனிட்டி எனக்கு காப்பாத்துறேன்னு தெரியல. இந்த காப்பாத்துறவங்க கண்பெடுச்சா குணவதி தங்கச்சி குணவதி அம்மா எப்படிமா இருக்கிற? இந்த அண்ணனு பிரிச்சு காலம் எங்கம்மா இருந்த? சொல்லுமா. நான் எங்க போனம்மா சொல்லுமா. வாய் விட போய் சாய் எவன் சொல்லுமா தங்கச்சி நல்லா இருக்கிறப்பா கல்யாணம் பண்ண போறீங்களா? என்ன சொல்றேன்? ஏன் அறிவு அதெல்லாம் போனா போகட்டும். அவர் எடுக்க சென்றி அவங்க யாரு எந்த நாடு சென்றவங்க அவங்க பேர் என்ன விளக்கமா கேட்டு சீக்கிரமா வந்துடுங்க. இடையில பேசுங்க காரமாந்திரம் இங்க வந்து நாட்டு ஆமா நான் சொல்றேன் போய் சாணி அதான் இப்படி நாட்டு அம்மா நீ என்ன நாடு உங்களுடைய பேர் என்ன ஐயா என்னுடைய நாடோ சோழபுரி நாடு. அந்நாட்டு இளவரசன் நான் செய்யாதவருக்காக தண்டனை அனுபவிக்கிறேன். என்னை யாருன்னு கேட்கறே? நீங்க யாரு எந்த நாடு? இது கலிங்க நாடு. ஐயா கவிநாடு என்றே கவிதா ஞாபகம் வருது. நான் அவ்வளோ ஊரிஸ் காலேஜ் ஒன்னா படிச்சோம். நாங்களே தான் உயிருக்கு உயிரை காதலிச்சு ஐயா. நான் என்ன தவறு செய்தேன்? எதுக்குடா டேய் என்ன வந்து அடிக்கிற? போயிட்டு இருந்தா ஒப்பனுங்க அம்மா சத்தப்பாரு எவ்வளவு பருத்து கொட்டி உன காலேஜ் சேர்த்தாக்கா ஆமா எவ்வளவு வந்து ஊர் பேச்ச வந்து கவிதை உயிருக்குள்ள காதல் கேட்டாங்க. என்னடா சொல்ற? ஏன்டா அறிவு நம்முடைய நாட்டுல எத்தனையோ பெண்கள் கவிதை இருப்பாங்க. அவர் என்ன மட்டுமா சொல்லிருப்பாரு? அதுக்கு தான் பெரியவங்க சொல்லிருக்காங்க ஆம்பளைக்குல அரபுத்தினு அத கரெக்டா நிரூபிச்சிட்டு பாத்தியா டேய்? எனக்கு தான் ஒரு டவுட். என்னடா? ஆமா நீ எந்த காலேஜ்ல படிச்ச? ஏன்டா நான் ஊரிஸ் காலேஜ்ல தான படிச்சேன். ஆமா டேய் நீ தானடா படிக்க வச்ச. ஞாபகம் மத்தே போய் கவனமே இல்லையா? ஊரிஸ் காலேஜ்ல படிச்ச? ஆமாடா. அவனும் அந்த ஊரிஸ் காலேஜ்ல படிச்சானோ? என்ன சொல்ற? என்ன ஆள் தெரியுமா? சரி ஆகட்டும்டா. கவிதா என்னங்க? சின்னஞ்சிறு வயதுல நீ நான் ஒன்னா படிச்சோம். இருவரும் காதலிச்சோம். காலத்தின் சூழ்நிலையால நம்ம இருவரும் பிரிந்தோம். ஆமாங்க. பிரிந்த இருவர் ஒன்று சேர்ந்து விட்டோம். என்னங்க ஐயா? கல்யாணம் ஐயா ஆமா ஐயா 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 நினைக்குமா? டேய் ஏங்க இருவருமே உன மனதார வாழ்த்துடா. சந்தோஷமா ஆடி பாட்டுவாங்க. நம்ம உங்களுக்காக பாடும் தீயும். ஐயா ஐயா பாத்து சொல்ல பாரு. நான் பாக்குறோம் என்னடா சொன்னேன்? என்னங்க? ஆமா இவ்வளவு நாட்களா எங்கடா தன்னந்தனி விட்டுட்டு போயிருந்தீங்க? கவிதா சொந்த கதை சொல்ல ஆரம்பிச்சா பொய்தும் போவோம் பொய்து வெடியும். என்ன சொல்றீங்க? என் வாழ்க்கையில் நடந்து சொல்லிட்டு என்னோட சோழபுரி நாட்டுக்கு செல்ல வேண்டாம். அப்படியா? ஏனென்றால் என் தங்கச்சி என்னை பார்க்கணும் சரியா சாப்பிட மாட்டா, யாரோட பேச மாட்டா, ஏன் தூங்க மாட்டா. என்னங்க சொல்றீங்க? அதனால போயிட்டு உடனே என் தங்கச்சி பார்க்கணும். வாங்க போகலாம்.
நாட்டு எல்லையில் வந்துவிட்டேன். நாட்டில் பார்த்தாயா, யாரோ ஒரு பிராயத்தை கொண்டு ஆபத்தான பகுதியில் வந்திருக்கிறாள். அந்த பெண் ஏதோ தவறான முடிவு எடுக்க போறா. அதுக்கு முன்பதாக குறுக்கு வழியாக சென்று அந்த பெண்ணை எப்படியா காப்பாற்ற வேண்டும். உன்னை பார்த்தால் சிறு சிறு பெண்ணா இருக்கிறாய். அதுவும் என்னுடைய சோழ நாட்டில் இதுவரை இப்படி சம்பவம் நடந்ததே கிடையாது. ஏமா இந்த முடிவெடுத்து எதுக்காக முடிவெடுத்தேன்? சோழபுரி நாடு உங்களுடைய நாடா? இது என்னுடைய நாடு அப்படி என்றால் நீங்க யாரு? யார் தங்கச்சி? யாருமா? சோழபுரத்தில் தங்கச்சி அரண்மனையில சந்தோஷமா இருக்கிற நீ அடந்த காரணத்திலே மலை மேல் ஏறி சாக நினைத்தாயே. ஏமா இந்த முடிவெடுத்து? அம்மா இந்த அண்ணன் நான் உயிரெடுத்துக்காரன் ஒன்னாட்டாமா, நீயோ போன பிறகு எடுக்கிறாம வேலை இருக்கு. ஏன் முடிவெடுத்த? இது அத்தனைக்குமே காரணம் நம்முடைய அண்ணிதான். நம்முடைய அண்ணிதான். அவ அண்ணி இல்ல, நான் வீட்டுக்கே வந்த பெரிய பண்ணி அவன். அம்மா நீ கவலைப்படாதமா, அண்ணன் நான் வந்துக்கலாம், நீ சந்தோஷமா இருக்கணும். என்னங்க? ஆமா, யார் இவங்க? அதாவது இவ்வளவு காலமா படிப்பு காதல் வாக்கி நடத்திட்டோம். ஆமா. கூட போனது யாரு என்ன சொல்லல? சொல்லலையே. என் கூட போனது யாரு உனக்கு சொல்லல? இல்லையே. எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி. என் தங்கச்சி அவதான். அப்ப எனக்கு நாத்தனாரா? அது நாத்தனார கொத்தனாரா? என் தங்கச்சி அவதான். யார் அது? உனக்கு தெரியாது, சொன்னாதானே தெரியும். நான் உன் அண்ணன் அயல்நாடு போறமா படிக்கிறது சொன்ன மாதிரி படிக்கும் போது அவளை காதலிச்சு திரும்ப செய்து கேட்டமா. இவளையா? ஆமாம்மா. அண்ணா நல்லா இருக்கிறாமா? நல்லா இருக்கிறாங்க. ஆள் ஒரு நாட்டுல வச்சுட்டாமா. ஆமா. என் பேரா உனக்கு தெரியாதா? சந்திரசேகரி. இவன் யார் பேரை பச்சை குத்திங்கிறா? தெரியலமா, அதெல்லாம் விடுமாமா. எவனை வச்சிருந்தாரியா? தெரியாதா? பிரிந்த குடும்பம் செஞ்சு விட்டவன். நமக்கு இந்த நிலைக்கு ஆளைக்க மன்னிக்கிறா பாரு. அவளை விரைவாக்குவாதுண்ணா. அவ எங்க போயிருப்பாவா? அவ எங்க போய் அங்க அரப்பாத்துக்கிறதோ என்னவோ தெரியாடியா? வழியில வரேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஏண்டியா? ஏய், என்ன மலைக்கு போறியா? அம்மா சொல்லுங்க. நான் வெளிநாட்டுக்கு போற மக்களே வாங்க, அந்த கூல் ரோடு வரல என்ன வழி அனுப்பிச்சிட்டு வருவீங்க எல்லாம். என்ன பண்ண போற? என்ன கூப்பிடுறியா? போயிட்டு வரட்டுங்களா? ஏய், பாய். ஹலோ ஹலோ ஹலோ, பாய் சொல்றா. சொல்லப்படியே. ஹலோ மேடம். Oh my God! ஆச்சா ஆச்சன்யா பகம்.
எழுந்துரு 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 அண்ணி நான் என்ன சொல்றேன்னா சத்தியமா நீ கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டே நீ எதுக்காக உன்னை பார்க்க வேண்டாம் ஒரு பொது சேவை செய்யறது திருந்தனாக்க எப்படி திருந்துவேன் பொது சேவை சொல்லு ஒரு பொது என்னங்க ஆமா உன்னால பேச வந்தா எங்க அண்டி பார்த்து என்ன வந்து அண்ணியா ஆமா அப்ப எனக்கு அக்காவா சரியான செவடியா கொடுக்க மாட்டேங்க அக்கா அண்ணி ஒரு நாகரிகம் என்ன தெரியுமா ஒரு அண்ணா என்ன போல யாரு என் அடக்கத்தை பத்தி யாரு பேச ஏய் ஒரு பெண்ணாக பிறந்தால் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சில விதிமுறைகள் கசம் அதையும் இது எப்படி வேணாலும் வாழலாம் ஒரு 100 ரூபாய் நீ இருப்பதை விட இறப்பதே மேல் அக்கிரமக்காரியோ பிரிந்து நம்முடைய குடும்பமும் ஒன்று சேர்த்து விட்டது அதாவது நம்முடைய வடக்கு கிராமத்துல ஆண்டுதோறும் வைகுந்த வாசம் மேகராஜாபதி அந்த வெகுடோ பெருமாளுக்காக திருவேசி நாடகம் வச்சிருக்காங்க இந்த அதிகாலம் போய் அந்த வெகுடோ பெருமாள் தரிசனம் செய்துதான் ஏம்மா யார் யார் திருப்பதிக்கு போறோம்னு பெறாட்டுக்கிறீங்களோ அவங்க எல்லாம் மேல மேல ஏறிவாங்க யார் யார் அடிக்க போறீங்களோ யார் யார் மாங்கல்யம் செலுத்துறீங்களோ அவங்க எல்லாம் மேல வந்து மாங்கல்யம் செலுத்து இடம் போடுங்க இருக்கிறத போயிட்டு வச்சு ஆளுக்கு பாதியா பங்கிட்டு போடுவாங்க ஆளுக்கு